ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கார்டனில் நமக்கு என்ன காய் என்ன பழம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா 3 வெள்ளரிக்காய் இருந்தது. அதில் 2 பழுக்கிற ஸ்டேஜ் இருந்தது. சரி பார்க்கலாம், 2மே பழுத்துருக்குன்னு பார்த்தேன். 1 தான் பழுத்துருந்தது. நல்ல பழமாகி போச்சு. ஓகே, ஆனால் வெடிக்கலை. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வெடிக்கும் போல். இது சின்னதாக இருக்கிறனால வெடிக்கலை. அதை பறித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெண்டைக்காய் நமக்கு தினமும் கிடைக்கிது. 1 to 1 நாள் பறித்தோம்னா கொஞ்சம் ஒரு 1 கிலோ கிட்ட கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் பொரியல், அப்படியே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்த வேண்டியதுதான். நார்மல் பச்சை கலர் வெண்டைக்காய் வந்து டேஸ்ட்டு அதை விட சூப்பராகவே இருக்குது. இது ரெட் கலரு. அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வீட்டு தோட்டங்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம விளைஞ்சி வந்ததுனாக்கா மார்க்கெட்டில் முத்துனதாக தான் அதாவது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து தினமும் பறிக்கிறனால கொஞ்சம் பிஞ்சாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பறித்து ஒவ்வொரு டிஷ்ஷாக புதுசாக ட்ரை பண்ண வேண்டியதுதான். இந்த சிகப்பு வெண்டைக்காயில் அவ்வளோ சத்து இருக்காங்க. நான் வந்து யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தேன், சிகப்பு வெண்டைக்காய் எங்கே கிடைக்கும் விதை அப்படின்னு. எனக்கு ஒரு ஷாப்பில் கிடச்சிது. சரி ஓகே வாங்கலாம், இதில் அவ்வளோ நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, இதுலேயே வந்து 3 சிகப்பு வெண்டையிலேயே 3 ரகம் வாங்கினேன். க்ரீன் வெண்டை ஆல்ரெடி நான் வந்து மாடி தோட்டத்தில் போட்டிருந்தேன். எனக்கு அதை விட இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சனால இதே ரெகுலராகவே போட ஆரம்பிச்சிட்டேன் விதை. இப்போ இது காய் கொடுத்துட்ருக்கும்போதே பார்த்திங்கனாக்கா இன்னும் ஒரு 10 கன்றுக்கிட்ட அந்த சைடில் வச்சு விட்டுருக்கேன். இது ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுமே அது காய்க்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்தது. அதையும் பறிச்சுக்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் நமக்கு தேவையான அன்றாடம் வந்து ஒரு பொரியல், ஒரு குழம்புக்குன்ட்டு நமக்கு காய் கிடச்சிரும். கீரை கம்பல்சரி எனி டைம் கீரை பொரியல், கீரை கடையல் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பண்ணலாம். சுண்டைக்காய் ஏற்கனவே பறிச்சுட்டு போனதே அப்படியே இருக்குது, செய்யலை. ஏன்னா கொஞ்சமாக இருந்ததுன்ட்டு. இன்றைக்கும் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. அதை பறிச்சுக்கிட்டோம்னாக்கா 2ம் சேர்த்து போட்டு குழம்பு வைக்க கரெக்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பறிச்சுக்கலாம். நிறைய பாருங்கள். இப்போ இதை பறிச்சோம்னாக்கா மேலே பூ இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 3 4 கொப்பில் பூ இருக்குது. இது பறித்ததும் அது வந்து காய் வர ஆரம்பிச்சிரும். நமக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி சுண்டைக்காய் குழம்பு அந்த மாதிரி பண்ண கிடைக்கும். நம்ம 3 4 செடி இங்கே வச்சு விட்ருந்துருக்கலாம். இப்படி வச்சு விட்டோம்னாக்கா நம்ம வந்து சுண்டைக்காய் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் ஃபுல்லுமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐடியா இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த வருஷம்தான் அது மாதிரி பண்ணணும். வரிசையாக சுண்டைக்காய், அதுக்கு கீழே கத்திரிக்காய், அப்புறம் கொத்தவரங்காய் ஒரு லைனு, வெண்டைக்காய் ஒரு லைனு, இது முருங்கை குச்சி உடச்சி அப்படியே லைனாக வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. பார்க்கலாம். நம்ம பூ வந்து ஒரு ஸ்டைலாக பறிக்கலான்னு சொல்லிட்டு சிசரில் கட் பண்ணி பார்த்தேன். அது ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு என்னால் கட் பண்ண முடியல. எதுக்கு இந்த ஸ்டைல்? நம்ம ஒரு கையில் கேமராவை பிடிச்சிக்கிட்டு கையிலையே பறிச்சுக்கலான்ட்டு கையிலையே சிசரில் பாருங்கள் வெட்டினா அப்படியே கீழே போயிடுது. ஒரு கையில் ஃபோனை வச்சுருக்கேன். அதனால் தேவையில்லாமல் எதுக்கு இந்த ஸ்டைலு? அதனால் சிசரை கீழே வச்சுட்டு கையிலையே பறிச்சிடலாம்.
பூசணிக்காய் முதல்ல பூ விட்டுருந்தது. அது அப்படியே கொட்டி போயிடுச்சு. அது வேற ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு 5, 6 பூ வந்திருக்கு. பார்க்கலாம். ஓகே. இன்றைக்கி ஓரளவு சூப்பராக நமக்கு ஒரு பழம் கிடச்சிருக்குது. பொரியல் பண்ண காயும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கத்திரிக்காயும் சுண்டைக்காவும் போட்டு குழம்பு வைக்கவும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே. இதை வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிடலாம். இந்த கோழி கொண்டை ஏற்கனவே ஒரு வாட்டி பறிச்சுட்டு போயிட்டு நம்மளோட ஹாலில் ஒரு பூஜாடியில் வச்சேன். கிட்டத்தட்ட 10 நாள் அப்படியே இருந்தது. கொஞ்சம் கூட ஒரு வாடின மாதிரியே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கும் பறிச்சுட்டு போயிட்டு ஒரு பூஜாடியில் வச்சு விடலாம். 10 நாளைக்கு மேலேயே தாங்க இருந்தது. 2 வாரமாக அந்த கோழி கொண்ட பூவு அப்படியே அந்த ஜாடியில் கொஞ்சம் கூட வாடாமல் அழகாக இருந்தது. இன்றைக்கி அதே மாதிரி பறித்து எடுத்துகிட்டு போய் அந்த ஜாடியில் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் மணத்தக்காளி விதை இப்படி தோட்டத்துக்கு வந்தேன்னா ஒரு 5, 6 பழம் பறித்து நான் சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா வயிறு புண்ணு அவ்வளோ நல்லது. வயிற்று புண்ணை போக்கக்கூடிய மெடிசன் இந்த மணத்தக்காளி காயில் இருக்குது. வந்ததுக்கு அப்படியே பறிச்சாச்சு. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ நமக்கு தட்டு நிறையா பூவு, காய், பழம், பொரியலுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. வீட்லேயும் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கு பூவும் கிடச்சிருச்சு. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே மக்களே.